Where is the party? எங்க வீட்டு party. Where is the party? எங்க வீட்டு party. Hey man, what happened? பரிட்சையில ஃபெயில் ஆயிட்டானுந்தா. இதுக்கெல்லாம் போய் அழட்டிக்கலாமா? என்ன பாருங்க எப்படி இருக்க? What a result. நண்பனா நீ, ஏய் நண்பனா நீ, நான் ஃபெயில் ஆயிட்டேன் நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. என்னால முடியல ஆனந்தா, என்னால முடியல. இந்த எஸ்பிஎம் ஃபெயில் ஆனதால என்னால ஐயோ நான் போய் குடிச்சிடுறேன். நான் குடிச்சிட்டு என்னது 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 எஸ்பிஎம் ஃபெயிலான தண்ணி குடிக்கூடாதா? ஏன் அப்படி ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? தோத்தது நானு, ஃபெயில் ஆனது நானு. ஐஸ்வாமா? ஆமா ஆமா, குடிச்சா தொண்டை காயம். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. படிச்சதெல்லாம் சேம், கிளாஸ்ல இருந்ததெல்லாம் சேம், ஆனா ஏன் நீ பேட் ரிசல்ட் பெற்றிருக்க? பரீட்சைக்கு தான் நான் வரல, அதனாலதான். அடிக்கடி பொத்தை பண்றதுனாலயோ? அன்னைக்குன்னு பார்த்து வெளியே ஒருத்தர் நின்னுகிட்டு ஏய் என்னடா எழுதி என்ன செய்ய போற, வெளியே வா வெளியே வான்னு சொன்னா. அவன் பேச்சு கேட்டு வெளியே போனேன், ஃபெயில் ஆயிட்டேன். நீ எழுதுன பாஸ் ஆயிட்டேன். சூப்பர்லா, இந்த மாதிரி ரிசல்ட் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், சூப்பர்லா. நீங்க என் கூட தான் வெளியே வந்த லாயர், சயின்டிஸ்ட். அண்ணே நீங்களும் என் கூட தான் வெளியே வந்தீங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது? படிப்புடு வந்தா அதுல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். ஸ்ட்ரிக்ட்டா? என் கூடயே வெளியே வந்த ஆளு என்னுடைய உழைப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா அண்ணா, என்னன்னு கிடைச்சு? என்ன கிடைச்சதா? பாஸ். பாஸ் 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 தெரியும். என்ன கிடைச்சு? எத்தனை A பிளஸ்? எங்க A+ல இருக்கு? பாஸ் சுக்கோவா? பாஸ் சுக்கோவா? அப்ப காலேஜ்க்கு மயிரன் தான் உனக்கு. ஏதோ ஒண்ணு பாஸ் ஆயிட்டவல. பரவாயில்ல, ரெண்டு பேரும் காலேஜ்க்கு மயிரன் தான் போவோம். எஸ்பிஎம் முடித்த மாணவர்களே. ஏயா இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? இல்ல எஸ்பிஎம் முடிச்சிருக்காங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ரிலாக்ஸா சொல்லுங்க, பயந்துற போறாங்க. எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் ரொம்ப சிறப்பா செஞ்சவங்களுக்கு வாழ்த்துகள். சரியா செய்யாதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஹார்ட்ல பேட்டரி இருக்கிற வரைக்கும் நீங்களும் அப்படியே படபடப்பா சந்தோஷமா இருக்க முடியும். யா, சோ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உழைப்ப போட்டு நல்லா படிச்சவங்களுக்கு நல்ல ரிசல்ட். அப்படி ஒருவேளை நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு வைங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. ஃபெயில் ஆனாலும் சரி, பாஸ் ஆனாலும் சரி, ஏறக்குறைய பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பாஸ் பண்ணிட்டு பார்டர்ல இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு ரிசல்ட்ஸ்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பா காலேஜ்க்கு மயிரா நிறைய வந்திருக்கு. அடுத்து காலேஜஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 C வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதனால ரிசல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. அண்ட் பெற்றோர்கள், நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய பிள்ளை வந்து அவ்வளவு நல்ல ரிசல்ட் பெறலைன்னா அவங்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுங்க. அந்த காலத்துல நானே அப்படின்னு உங்க பழைய கதை எடுக்காதீங்க, பையனுங்க நொந்து நூலாயிருவானுங்க. அதனால be positive, always positive. இது SPM ஒரு கண்ணோட்டம். அண்ணே SPM பத்தி எடுத்துக்கணும். யாரண்ணா போய் பாக்குறது? என்னடா நான் செய்யலாம்? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. தம்பி இங்க வாயே. சொல்லுங்கண்ணே, நீங்களே எடுத்து சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ. என்னண்ணா கேட்டா ஓடி போன்றீங்க? ஓடி போயா. நானே ஃபெயில், என்கிட்ட வந்து SPM முடிச்சோடனே என்ன பண்றேன்னு கேட்கிறேன். ஏன் விளங்குமா இதெல்லாம்? அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் கேட்காம இந்த கல்வி துறை சம்பந்தப்பட்டவங்க கேளுங்க, கண்டிப்பா நல்ல அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். டைம் எடுத்து கன்சல்டேஷன்லாம் போங்க, ஆனா ரொம்ப டைம் எடுத்து அடுத்த வருஷம் ஆயிருப்போது. அதனால சரியான ஆளுகிட்ட போய் கேளுங்க. போறவங்க வரவங்க, மாமன் மச்சான், தெரிஞ்சவன், சித்தப்பா, போன வருஷம் ஃபெயில் ஆனவங்க, இவங்க கிட்ட எல்லாம் கேட்காதீங்க, பூத்தாவாயிருங்க. எஜுகேஷன் ஃபேர்ஸ்க்கு எல்லாம் போங்க, அங்க ஆலோசனை கேளுங்க.